For rotational motion, initial velocity என்ன சொல்லுவோம்? omega naught. Kinematic equation for rotational motion. Initial velocity omega naught. Initial velocity. Final velocity omega bar. Final velocity omega. Omega na angular velocity. Final angular velocity. இங்கே ஆல்ஃபான்றது angular accelerations. Angular accelerations. Okay. Angular displacement என்ன சொல்லுவோம்? Theta. Angular displacement. Angular displacement. Okay. Okay. So அப்போ சேம் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் இப்போ எழுதலாமா? ஃபஸ்ட் என்ன, லீனியர் மோஷனில் என்ன சொல்லுவோம்? v ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி. வின்றது ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் ஆக்சலரேஷன் இன் டைம். இங்கே ஃபைனல் வெலாசிட்டி என்ன? ஒமேகாவா ஈக்குவல் டு ஒமேகா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு டி. கரெக்டா? செகண்ட் ஈக்குவேஷன், angular displacement theta equal to omega naught t plus 1 by 2 alpha t square. Alpha t square. Correct. Next third equation enna, omega square equal to omega naught square plus 2 alpha theta. Correct. 2 alpha theta. Okay. ஸோ இதுதான் ஆங்குலர் ஃபார் ரொட்டேஷனல் மோஷனுக்கான கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ். டெரிவேஷன்ஸ் தேவையில்லை. ஓகே, நம்ம டெரைவ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் லீனியர் ஈக்குவேஷனை அப்படியே கம்பேர் பண்ணி எழுதிக்கிறோம். ஓகேவா? யா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கம்பேரிசன் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷனல் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன்ஸ். கம்பேரிசன் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷனல் அண்டு ரொட்டேஷனல் மோஷன்ஸ். ரொட்டேஷனல் மோஷனில் சில அனலாக்ஸ் இருக்குது ட்ரான்ஸ்லேஷனல் மோஷனுக்கு. அதில் ஃபஸ்ட்டு லீனியர் மோஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்லுவோம்? எக்ஸ். ஃபார் ஆங்குலர் மோஷனில் தீட்டா. லீனியர் மோஷனில் வெலாசிட்டியை v ஈக்குவல் டு dx பை dt. ஆங்குலர் மோஷன்னா ஒமேகா ஈக்குவல் டு d தீட்டா பை dt. ஏன்னா லீனியர் வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டி. லீனியர் ஆக்சலரேஷன்னா a ஈக்குவல் டு dv பை dt. ஃபார் ஆங்குலர் மோஷனுக்கு ஆல்ஃபா ஈக்குவல் டு d ஒமேகா பை dt. சேஞ்ச் இன் ஆங்குலர் வெலாசிட்டி பை டைம். நெக்ஸ்ட் மாஸ் m. இங்கே என்ன சொல்லுவோம்? மொமெண்ட் ஆஃப் இனர்சியா. இங்கே மாஸ்னா இங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்சியா. ஃபோர்ஸ்னா டார்கு. ஃபோர்ஸ்னா F ஈக்குவல் டு ma, டார்குனா I ஆல்ஃபா. இங்கே ஒர்க் டன் சொல்லுவோம் F ds. இங்கே ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் போதில் டவ் டி தீட்டா. கைனடிக் எனர்ஜி mv ஸ்கொயர் பை 2 ஆர் ஆஃப் mv ஸ்கொயர். இங்கே என்ன சொல்லுவோம்? ஆஃப் I ஒமேகா ஸ்கொயர். பவர் p equal to fv. இங்கே பவர் p equal to tau into omega. லீனியர் மொமெண்டம்னா mv, ஆங்குலர் மொமெண்டம்னா I ஒமேகா. m for I, v for omega. சரியா? இதுதான் கம்பேரிசன் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷனல் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன்ஸ். ஸோ இதை கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஃபார் ட்ரான்ஸ்லேஷனல் மோஷனுக்கு எல்லாமே இந்த டேட்டா யூஸ் பண்ணுவோம். ஃபார் ரொட்டேஷனல் மோஷனுக்கு எல்லாமே இந்த டேட்டாஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ரோலிங் மோஷன்ஸ். ரோலிங் மோஷன்ஸ். வாட் இஸ் ரோலிங்? ரோலிங் மோஷன்னா என்ன? ரோலிங் சிம்பிளாக வித்தவுட் ஸ்லிப்பிங்கா. சி, காம்பினேஷன் ஆஃப் ரொட்டேஷன் வித் ட்ரான்ஸ்லேஷன் தான் என்ன சொல்லுவோம்? ரோலிங் மோஷனா? காம்பினேஷன் ஆஃப் ரொட்டேஷன் வித் ட்ரான்ஸ்லேஷனல். கரெக்டாக? rolling motion la at any instant of time, bottom of disk which is in contact with the surface is at rest on the surface. இந்த பாயிண்ட் புரியலையா? பாருங்க, சிம்பிள். ரோலிங் மோஷன் இதுதான். சர்ஃபேஸ் எடுத்துக்கோ, பால் இருக்கு. இப்போ ரோலிங் மோஷன் என்ன? இங்கே ரொட்டேஷனல் ப்ளஸ் ட்ரான்ஸ்லேஷன் நடக்குதா? ரொட்டேஷனல் ப்ளஸ் ட்ரான்ஸ்லேஷனல். பாரு, அட் தட் இந்த சுச்சுவேஷனில் இந்த பாலோடைய சர்ஃபேஸ் இங்கே காண்டாக்ட் வருது.
at momentarily இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும், ரெஸ்ட்டில் இருக்கும் for rolling motions. This is the condition, that is the second point. Okay, so when the rolls rotate, இங்கிருந்து பால் ரொட்டேட் ஆகிட்டே இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு நமக்கு டிரான்ஸ்லேட் ஆகிடும். ஸோ த காம்பினேஷன் ஆஃப் ரொட்டேஷனல் ப்ளஸ் டிரான்ஸ்லேஷனல் இஸ் நத்திங் பட் வாட், ரோலிங். புரியுதா புரியலையா? ரோல் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாலோட எல்லா பாயிண்ட்டுமே அட் எனி இன்ஸ்டன்ட் எந்த பாயிண்ட்டு இந்த சர்ஃபேஸில் காண்டாக்டாக இருக்கோ அந்த பாயிண்ட்டு மொமெண்டர்லி ஜீரோவாக இருக்கும். ஸோ வி கேன் டேக் டிஸ்க்கு. இப்போ டிஸ்கில் ஃபஸ்ட் இந்த பாயிண்ட் காண்டாக்டில் இருக்குது, இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும், ரெஸ்ட்டில் இருக்கும். ஆன் ரோலிங் ஸோ என்டையர் ஸோ அந்த 360 டிகிரிக்கு மேலே ரொட்டேட் ஆகிட்டே போகுமா. இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லையும் அட் எனி இன்ஸ்டன்ட் எந்த பாயிண்ட் சர்ஃபேஸ் கூட காண்டாக்டில் இருக்கோ அது நமக்கு எப்படி இருக்கும், மொமெண்டர்லி ஜீரோவாக இருக்கும். ஸோ தீஸ் 2 பாயிண்ட் is enough for rolling motion to understand rolling. ஓகேவா? பாருங்கள். நெக்ஸ்ட் ரோலிங் வெர்சஸ் ஸ்லிப்பிங். ஸ்லிப்பிங்னா என்ன? ஸ்லிப்பிங் பாருங்கள். ஆமாம், லிசன். ஸோ ரோலிங்னா டிரான்ஸ்லேஷனல் ப்ளஸ் ரொட்டேஷனலா? ரோலிங்னா டிரான்ஸ்லேஷனல் ப்ளஸ் ரொட்டேஷனல். ஸ்லிப்பிங்னா டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ரோலிங்னா டிரான்ஸ்லேஷனல் இருக்கும், ரொட்டேஷனல் இருக்கும். ஸ்லிப்பிங்னா யா ஸோ ஒன்லி டிரான்ஸ்லேஷனல், நோ ரொட்டேஷனல். இதுதான் ரோலிங் வெர்சஸ் ஸ்லிப்பிங். இப்போ இது ரெண்டே கம்பேர் பண்ணி தான் ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகே, மோஷன் ஆஃப் டிஸ்க். ரோலிங் மோஷன் ஆஃப் டிஸ்க். இப்போ டிஸ்க்னா எப்படி இருக்கும் நமக்கு? கரெக்டா? ஸோ இதான் வந்து சர்ஃபேஸ். பாருங்கள், இந்த டிஸ்க்கு சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும்? திஸ் இஸ் சென்டர் ஆஃப் மாஸா? சென்டர் ஆஃப் மாஸா? டியூரிங் ரோலிங், ரோல் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்? இந்த பாடி ரொட்டேட்ஸா, இந்த டிஸ்க் ரொட்டேட்ஸ், அதே போல் கெட் டிரான்ஸ்லேட்டட். கரெக்ட்? நீங்கள் சிரிச்சிங்கன்னா எனக்கு சிரிப்பு வந்துடும். ஆமாம், ரெண்டு டைப். அட் எனி இன்ஸ்டன்ட் வி கெட் 2 டைப் ஆஃப் வெலாசிட்டிப்பா. ஒன்று என்னது? சென்டர் ஆஃப் வெலாசிட்டியா, விசிஎம்மா. எதுக்கு விசிஎம் வருதுன்னா, ரோல் ஆகும்போது த பாடி ரொட்டேட் ஆகும், ஆஸ் வெல் டிரான்ஸ்லேட் ஆகும். அப்போது பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா? பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் சேஞ்ச் ஆகுறதுனால நமக்கு வெலாசிட்டி டியூ டு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். ஒரு மாஸ், ஒரு வெலாசிட்டி. இன்னொன்று டியூ டு ரோலிங், ரொட்டேஷன்னால அட் எனி இன்ஸ்டன்ட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா? ஓகே, இப்போ 2 பாயிண்ட் எடுத்துங்க. இது P0, இது P1ன்னு எடுத்துக்கங்களேன். அட் பாயிண்ட் P0ல் நமக்கு 2 டைப் ஆஃப் வெலாசிட்டி இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா என்னது? பேக் சைடு. இது விஆர். விஆர்னா என்ன? வெலாசிட்டி டியூ டு ரொட்டேஷன். கரெக்டா? விசிஎம்னா வெலாசிட்டி டியூ டு சென்டர் ஆஃப் மாஸ். ஓகேவா? வெலாசிட்டி டியூ டு சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ இந்த பாயிண்ட் அட் பாயிண்ட் P0 இப்போ ரொட்டேஷனல் இப்படி இருக்கும்போது இந்த பாயிண்டில் வெலாசிட்டியோட டைரக்ஷன் என்ன இருக்கும்? டேஞ்சண்டா. டேஞ்சண்டா. அப்போது விஆர் ஆக்டிங் திஸ் டைரக்ஷன். கரெக்டா? சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதா? விசிஎம். கரெக்டா? ஸோ த கண்டிஷன் ஸ்லிப்பிங்னா என்ன ஆகும்? இந்த பாயிண்ட் மட்டும்தான் ரெஸ்ட்டில் இருக்கும், ஸ்லிப்பாக இப்போ. கரெக்டாக? ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னா ரோலிங்னா கண்டினியூஸாக ரொட்டேஷன் ஆகும். அப்போ ரோலிங் வித்தவுட் ஸ்லிப்பிங்க்கு என்ன கண்டிஷன் இருக்கணும்? இந்த பாயிண்ட் மொமெண்டர்லி ஜீரோவாக இருக்கணும்.
ரோலிங் வித்தவுட் ஸ்லிப்பிங்க்கு இந்த பாயிண்ட் எப்படி இருக்கணும், மொமெண்டர்லி ஜீரோவாக இருக்கணும், ரெஸ்ட்டாக இருக்கணும். எப்போ இந்த பாயிண்ட்டு சர்ஃபேஸ் கான்டாக்ட் வருதோ அப்போ. கரெக்டாக புரியலையா? அதானே இப்போ நம்ம ரோலிங்கோட கண்டிஷன் பார்த்தோம். செகண்ட் பாயிண்ட் ரோலிங் மோஷன்னா ரொட்டேஷன் ப்ளஸ் ட்ரான்ஸ்லேஷன். அண்ட் செகண்ட் பாயிண்ட்டு டியூரிங் த ரொட்டேஷன் at any instant the point of contact with the surface momentarily zero. கரெக்டா? ஸோ ஃபார் த பாயிண்ட் ரெஸ்ட் அப்படின்னா இந்த ரெண்டு வெலாசிட்டி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கணுமா? அப்போ என்ன வரும், VCM should be equal to V rolling rotational motion. கரெக்டா? V rotational motion ஃபார்முலா என்ன, ரிலேஷன் பிட்வீன் linear velocity and angular velocity V equal to R omega. இதிலிருந்து என்ன பண்ணலாம், VCM equal to R omega எழுதலாமா? This is the velocity at the point P0. Okay, and condition for rolling without slipping. இதே ஐடியாவை இந்த பாயிண்ட் P1ல வச்சுக்கலாம் பாருங்களே. at point P1. ஓகே, ஸோ இங்கே அதே ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகுது. இந்த பாயிண்டில் ரொட்டேஷனல் மோஷனோட வெலாசிட்டி விஆரா இந்த டைரெக்ஷனில் இருக்குமா? ஸோ திஸ் இஸ் த ரொட்டேஷனல் மோஷனுடைய வெலாசிட்டி விஆர். சென்ட்ரிபிட்டல் சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி விசிஎம். போத் ஆர் சேம் டைரெக்ஷனா? அப்போ டோட்டல் வெலாசிட்டி என்ன எழுதுவோம், வி ஈக்குவல் டு விஆர் ப்ளஸ் விசிஎம். விஆர்னால் நமக்கு தெரியும் ஆர் ஒமேகா ப்ளஸ் விசிஎம்னா இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கோம், ஆர் ஒமேகா. அப்போ வி ஈக்குவல் டு 2R ஒமேகா. ஸோ அதனால தான் இங்கே பார்த்தா நமக்கு தெரியும் வெலாசிட்டி. ஸோ இதுதான் ரிசல்டன் வெலாசிட்டி, இந்த ப்ளூ கலர் தான் ரிசல்டன் வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ மேலே போக போக அட் டாப் மோஸ்ட் பாயிண்டில் கிரேட்டராக இருக்கும், அடுத்து கீழே வர 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 ரிசல்டன் வெலாசிட்டி ரெடியூஸ் ஆகும், இந்த பாயிண்டில் ஜீரோ ஆகிடும், திரும்ப மேலே போக போக அதிகமாகிட்டு.